வணக்கம். உங்கள் சிவா. இன்னைக்கு தேதி 3 மார்ச் 2025. உக்ரைன் ரஷ்யா சண்டை பற்றி நான் பேசணும்னு நினைக்கிறேன். இது மூலமாக பாதிக்கப்பட்டால நானும் ஒருத்தன். ஏன்னா 2021 நான் இங்கிலாந்து போனேன். 2021 இங்கிலாந்தில் போனப்போ நான் பண்ண செலவும், அப்புறம் என்னோடய மனைவி மக்கள் எல்லாம் 2021 கடைசியில் 2022 மார்ச்சில் வந்தாங்க. வந்தப்போ நாங்கள் வாரம் காய்கறிக்கு பண்ண செலவும், மார்ச்சுக்கு அப்புறம் இந்த உக்ரைன் வார் அதிகமாச்சு. 2022 மார்ச்சுக்கு அப்புறம் உக்ரைன் வார் அதிகமானதில் இந்த டிசம்பர் கிட்டலாம் தொடரும்போது எங்களோட செலவு வந்து 2-3 மடங்கு ஆச்சு. 2.5 மடங்கு குறையாம ஆச்சு. அதுக்கு காரணம் என்னென்னா, யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு வந்து எண்ணெய் வர்றது உடைச்சிட்டாங்க. இங்கே ரஷ்யா உக்ரைன் பார்டரில் இருந்து நம்மளுக்கு வர்ற எண்ணெய் சப்ளை, அது எண்ணெய் இருந்தால் தான் எரித்து நம்மளால் வந்து கேஸை உருவாக்க முடியும். இப்போ யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே குளிர் பிரதேசம். 5 டிகிரி 6 டிகிரி தான் இருக்கும். எல்லாத்து வீட்லேயும் ஹீட்ரு இருக்கும். அதே மாதிரி எரிபொருளோட விலை உயர்ந்துச்சுன்னா எல்லாத்தோட விலையும் உயரும்னு எல்லாத்துக்கும் தெரியும். அதனால் என்னாச்சு, நாங்களும் வந்து விலைவாசியில் 2.5 மடங்கு கூடுச்சு. வாரத்துக்கு 40 பவுண்டு நாங்கள் செலவு பண்ணோன்னா 120 பவுண்டு குறையாமல் ஒரு 6 மாதத்தில் என்னோடய குடும்பம் வந்ததுக்கப்புறம் செலவு வந்து அவ்வளோ அதிகரிச்சுது. இது மாதிரி எங்கள் குடும்பத்தில் மட்டும் இல்லை, இங்கிலாந்தில் பல பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இங்கிலாந்தில் மட்டும் பல பேர் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. யூரோப்பியன் கண்ட்ரீஸில் பல பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. எப்போவுமே ஒரு சண்டை வந்து எந்த தீர்வையும் கொடுக்காது. இலங்கை வாரை வச்சுக்கோங்க, வாருக்கு போன எந்த நாடும் உருப்பட்ட சரித்திரமே இல்லை. அதை சொல்லிக்கிறேன். இப்போ இந்த வார்னால இப்போ என்னாச்சு, இப்போ அமெரிக்காக்காரங்க பேசுகிறாங்கல்ல, இவர் நம்ம பிரசிடென்ட் ட்ரம்ப், அவர் என்ன சொல்கிறாரு, நான் உங்களுக்கு நல்லது பண்ண முயற்சி பண்ணுறேன், இந்த வாரம் முடிக்க முயற்சி பண்ணுறேன், $315 பில்லியன் வந்து உங்களுக்கு உங்கள் நாட்டுக்கு நாங்கள் வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் நாங்கள் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி யூரோப்பியன்ஸ் வந்து ரொம்ப தெளிவாக உங்களுக்கு ஃபண்டிங் பண்ணதுக்கு ரிட்டர்ன்ஸ் அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்ற மாதிரி ட்ரம்ப் வந்து இன்றைக்கி 2 நாளைக்கு முன்னாடி பேசுனதில் சொல்லியிருக்காரு. இந்த கான்வர்சேஷன் போக போக என்னோட புரிதல் என்னன்னா, ட்ரம்ப் உண்மையாகவே நல்லது தான் பண்ண முயற்சி பண்ணுறாரு. ஏன்னா 2022 அப்படி ஒரு வாரே வரலன்னா என்னோடய செலவு வந்து 3 மடங்கு ஆயிருக்காது, நிச்சயமாக சொல்கிறேன். அதே மாதிரி ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, உக்ரைன் மக்களை வச்சு ஜெலன்ஸ்கி வந்து கேம்பிளிங் பண்ணுறாரு அப்படின்னு. ஏன்னா வாரத்துக்கு 2000-3000 பேர் சாகுறாங்க சோல்ஜர்ஸு. உங்ககிட்ட மென்ஸ் இல்லை சண்டை போடுறதுக்கு, நீங்கள் என்ன 3rd வேர்ல்டு வார் ட்ரிகர் பண்ண பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. இப்போ நம்ம ஜெலன்ஸ்கி என்ன சொல்கிறாருன்னா, 2014 ரஷ்யா வந்து அவங்க போட்ட அக்ரிமெண்ட் எல்லாம் மீறிட்டுருக்காங்க. செலட்டிக் அந்த மாதிரி பார்டரில் இருக்கிற நாடுகளெல்லாம் வந்து அவங்க யூஎஸ்ஆரில் முன்னாடி இருந்தது, அந்த நாடுகளெல்லாம் அவங்க வந்து திரும்ப பிரித்து தனி நாடாக்குறாங்க, உக்ரைனை உடைக்கிறாங்க, திரும்ப யூஎஸ்எஸ்ஆர் மாதிரி ஆக்க முயற்சி பண்ணுறாங்க. 2014 ஒரு கதை போயிட்டுருக்குங்க. ஏன்னா உக்ரைனுங்கிறது வந்து ஒரு மொழி பேசுகிற நாடு கிடையாது, பல மொழிகள் பேசுகிற நாடு. அதே மாதிரி யூஎஸ்எஸ்ஆர் பிரியும் போது பிரிஞ்ச நாட்டில் இதுவும் ஒரு நாடு. இப்படி வந்து இதுக்கு ஒரு வரலாறு இருக்குது. யூஎஸ்எஸ்ஆர் பிரிஞ்சது எனக்கு தெரிஞ்சு 1991, அதுக்கப்புறம் தான் பிரிஞ்சு சோவியத் யூனியன் ரஷ்யா வந்து ரஷ்யாவாக மாறினது. இப்படி இதுக்கு ஒரு வரலாறு, ஒரு 30 வருஷம் 40 வருஷம் வரலாறு இருக்குது இதுக்கு. ஸோ இதோட பின் விளைவுகள்லாம் பார்த்திங்கன்னா, இப்போ ஜெலன்ஸ்கி என்ன சொல்லி இது பண்ணுறாருன்னா, ரஷ்யா வந்து இன்னமும் எல்லாத்தையும் ஆக்குப்பை பண்ண பார்ப்பாங்க, அது இதுன்னு சொல்லி யூரோப்பியன்ஸோட சப்போர்ட்டில் வார் நடத்திட்டு இருக்காரு. எல்லாமே கடன். இப்போ எப்படின்னா, நான் எதுக்காக சண்டை போடுறேன்னே தெரியாத அளவுக்கு நான் சண்டை போட்டு என் கையில் இருக்கிற எல்லா காசையும் விட்டு என் நாட்டில் இருக்க மக்களே 10 பேரை என் வீட்டில் இருக்க 5 அண்ணனில் 2 அண்ணனை கொன்று, எதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னே தெரியாமல் அந்த இனத்தையே அழிக்கிற சூழ்நிலைக்கு வந்து தள்ளப்பட்டிருக்கு. அதான் இப்போ அந்த இதில் சொல்கிறாரு, இந்த ட்ரம்ப் கூட பேசும்போது, இந்த மாதிரி 20,000 யுக்ரைனிய குழந்தைங்களை அவங்க வந்து பிடிச்சிட்டு போய் அவங்கள வந்து வேறு ஃபேமிலி கூட சேர்த்து ரஷ்யாவில் வாழ வைக்கிறாங்க. அவங்களெலாம் திரும்ப வரணும், எங்களோட ஃபாஸ்டர்ஸை பிடிச்சிட்டு போயிட்டாங்க, சவுறு போடாமல் நிறைய பேர் வெயிட்டு குறைஞ்சிட்டாங்க. அதே மாதிரி நாங்களும் சும்மா கிடையாது, 7 லட்சம் ரஷ்யன்ஸை நாங்கள் கொண்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி பல கருத்துக்களை வந்து மாற்றி பேசிக்கிறாங்க. ஆனால் எனக்கு வந்து இந்த விஷயத்தில் ட்ரம்ப் பிடிச்சிருக்குது. என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்கள் வந்து 3rd வேர்ல்டு வார் ட்ரிகர் பண்ண பார்க்குறீங்க,
இது இப்போ நிற்கவே நிற்காது, 2 பேருக்குமே பிடிக்கல, புட்டினுக்கு உங்களை பிடிக்கல, உங்களுக்கு புட்டினை பிடிக்கல. நான் வந்து நடுவில் ஒரு டீல் பேசி எனக்கு வந்து ரேர் எர்த் மெட்டல்ஸ் உங்கள் இடத்துல இருக்குது, அதை நீங்கள் எனக்கு கொடுக்குற மாதிரி இருந்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறாரு. என்ன சப்போர்ட்னு சொல்ல மாட்டார், செக்யூரிட்டி டீல்ஸும் கொடுக்க மாட்டேறாரு. அதை வந்து ஸ்ட்ராங்காக மீடியாக்காரங்க அங்கே கேட்டுகிட்டே இருக்காங்க. செக்யூரிட்டி டீல் என்னன்னு சொல்லுங்கள், கொடுங்கன்னு. அது வந்து எழுதுனா எல்லாம் சரியாயிருமா? அதுக்கு ட்ரம்ப் ஒன்று சூப்பராக சொல்கிறது எனக்கு பிடிச்சிருக்குது. என்னென்னா, ஆமாம், ரஷ்யா வந்து அமெரிக்கா கூட போட்ட டீல், அமெரிக்கானா ஜோ பைடன் கூடயோ இல்லை ஒபாமா அவர் கூட போட்ட டீல்லாம் மீறி இருக்காங்க. ஆனால் ஏன் கூட போட்ட டீலை அவர் மீற மாட்டாங்க. ஏன்னா எனக்கும் புட்டினுக்கும் ஒரு நல்ல வேவ் லென்த் இருக்குது. நீங்கள் ஒருத்தவங்களை எப்படி ட்ரீட் பண்ணுறீங்களோ அதை வச்சு தான் அவங்க உங்களை ட்ரீட் பண்ணுவாங்கன்றது வந்து ட்ரம்ப்போட வயசு அதிகம். அவர் சொல்கிறது 100% உண்மை. நம்ம ஒருத்தவங்களை எப்படி ட்ரீட் பண்ணுறோமோ அதை வச்சு தான் அவங்க நம்மளை ட்ரீட் பண்ணுவாங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி ட்ரம்ப் சொல்கிறார், நீங்கள் ஜெலன்ஸ்கி வந்து நீ கேம்பிளிங் தான் பண்ணுற, அவன் மக்களை கொல்ல பார்க்குற, அதனால் இதை நீ நிறுத்திக்கோ, நான் நிறுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நான் இந்த நிறுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணாமல் வெளியே போயிட்டேன்னா உனக்கு எந்த சப்போர்ட்டுமே இல்லை, எல்லாமே முடிஞ்சு போயிடும், நான் கடைசி சாய்ஸ் நான் தான் அப்படிங்கிறாரு. அது உண்மை தான். ஆனால் அதுக்கு பதிலாக அவர் கேட்குறது வந்து ரேர் எர்த் மெட்டல்ஸ், அந்த ஏஐ டெக்னாலஜிக்கு, இந்த கம்ப்யூட்டரில் க்ரியேட் பண்ணுற சிப்ஸுக்கு, அதுக்கெல்லாம் வந்து அவர் அதெல்லாம் நான் எடுத்துக்குவேன் அவங்ககிட்டருந்து, நான் வாருக்கு செலவு பண்ணதுக்கு ரிட்டனாக இதை நான் வச்சுக்குவேன் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. புட்டினோட மன அலைகள் வந்து யுஎஸ்எஸ்ஆர் ஒரே மாதிரி யுஎஸ்எஸ்ஆர் மாதிரி ஆக்கணுங்கிறது. ஜெலன்ஸ்கியோட மன அலைகள் என்னென்னா, என்னோடய உக்ரைன் என்ன கொடுத்தீங்களோ அது அப்படியே இருக்கணும்னு நினைக்கிறாரு. இந்த உலகத்தில் எல்லாமே வந்து அன்பால் தான் மாற்ற முடியுங்க, வம்பால் மாற்ற முடியாது. திரும்ப அது தான் சொல்கிறேன். யாருமே யாருக்கூடயும் சண்டை போடணும்னு சொல்லி கல் தூங்கி எழுந்திரிச்சு உட்காரதில்ல. இன்னொருத்தவங்களை எப்படி நடத்துகிறாங்க, எப்படி பார்க்குறாங்க, எப்படி அன்பாக பேசுகிறாங்கன்றதுல தான் எல்லாமே மாற்றமே இருக்குது. இதை வந்து ட்ரம்ப் இதுதான் சொல்ல முயற்சி பண்ணுறாரு, அது எனக்கு புரியுது. அதே மாதிரி இந்த உலகத்தில் ஒரு துரும்பு அசையுதுன்னா கூட அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும். நம்ம மூச்சு விடுற காற்று கூட நம்ம உயிர் வாழ்கிறதுக்காக தான் விடுறோம். எந்த ஒரு தேவையும் இல்லாமல் எதுவுமே இயங்கிறது இல்லை. ஒரு பம்பரை சுற்றி நிற்கின்னு வச்சுன்னா நின்னது, அவ்வளோதான். ஓடிட்டே இருக்கிற விஷயங்கள் ஓடிட்டே இருக்கிறதுக்கு அதுக்கு ஒரு எனர்ஜி தேவை. அதனால் டீலுங்கிறது நம்ம அப்பா அம்மா, அண்ணன், தம்பி, பஸ்ஸில் போகிற கண்டக்டர், இது எந்த ஒரு இடத்துலையுமே இந்த மனித இயல்பு வந்து ஒரு டீல் இல்லாமல் இருக்காது. அதே தான் இப்போ ட்ரம்ப் ட்ரை பண்ணுறாரு. டீல் போட்டுக்கலாம், நாங்கள் வந்து உங்களோட ரேர் எர்த் மெட்டல்ஸ் நாங்கள் எடுத்துக்கிறோம், அதுக்கு பதிலாக ஒன்றும் தரமாட்டோம், உங்களோட இடத்த நாங்கள் பில்ட் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுறோம், உங்களோட மிஷினரிஸ் கன்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் கொடுத்தது கடனை நாங்கள் இதில் அடைச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்றைக்குமே வார்னு ஒரு விஷயத்துக்கு போச்சுன்னா அந்த நாடை மறந்துட வேண்டியதான். என்றைக்குமே நெகோஷியேஷன்ஸ், டிப்ளமசி, அப்புறம் அன்பு. நீங்கள் உலகத்தவே உங்கள் நாடாக மாற்றலாம். எதாக மாற்றலாம்னா அன்பால் தான் மாற்றலாம். வம்பால் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா, என்ன தான் நீங்கள் ஒரு பெரிய டிக்டேட்டராக இருந்தாலும், என்ன தான் நீங்கள் வந்து எல்லாத்தையும் மாற்ற முடியும்னு நினச்சாலும், அந்த வம்பு என்ன பண்ணுன்னா, உங்களோட வார்த்தைகள், உங்களோட கோவங்கள் வந்து புது கண்ணுக்குட்டிகளை போட்டு விடுங்க இந்த உலகத்தை சுற்றி. அதுங்க முளைச்சி வளரும்போது உங்களோட இது வந்து வெற்றியடைக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. எனக்கு இந்த விஷயம் வேணுங்கிறத நம்ம வந்து தாழ்மையாக, மரியாதையோட, எவ்வளோ பொறுமையாக நம்ம சொல்லி அதை நம்ம கேட்டு வாங்குகிறோமோ அதோட ஆயுள் அந்தளவுக்கு அதிகமாக இருக்கும். ஒருத்தவங்க நம்மக்கிட்ட ஒரு மாதிரி நடந்துக்கிறாங்கன்றதுக்காக அதே மாதிரி அவங்கக்கிட்ட நம்ம நடந்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது. தவறாக நடந்துக்கிறாங்க, அவங்கக்கிட்ட பொறுமையாக பேசணும். அதுக்காக நம்மளும் வந்து எங்கேயாவது மாட்டிக்கக்கூடாது. அதுக்கான சூழ்நிலையில் இருக்கணும், பொறுமையாக பேசணும், அவங்க என்ன சொல்கிறாங்கன்றது கவனிக்கணும். அப்போ தான் வந்து நம்ம நினச்சதையும் ஜெயிக்க முடியும், நம்ம நினச்சது ஜெயிக்கணுங்கிறத சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்க முடியும். ரெண்டாவது, இதில் எல்லாத்துக்குமே வின்வின் சுச்சுவேஷன் இருக்கணும். வின்வின் சுச்சுவேஷன் இல்லாமல் யாருமே எதுக்குமே ஒத்துக்கவே மாட்டாங்க. ஒரு டீலுங்கிறது லவ்வால் நடக்கும், அது கூட வின்வின் தான். ஒரு அன்பை நீ காட்டுற, அந்த அன்புக்காக உனக்கு அவன் திரும்ப செய்கிறான், அதுதான் டீல் இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே நடக்காது. வம்பு பண்ணி நம்ம ஜெயிக்கிற விஷயங்கள் ரொம்ப நாள் நிலைக்காது. என்னை பொறுத்தவரைக்கும் ட்ரம்ப் பண்ணுறது சரி தான். ஆனால் அதுக்கு ஜெலன்ஸ்கியோ புட்டினோ அந்த மனநிலை கிடையாது. ஜெலன்ஸ்கி என்ன சொல்கிறாருன்னா, இவங்க இப்படி தான் சொல்லுவாங்க, ஆனால் திரும்பவும் எங்கள் மேலே வார் எடுப்பாங்க, நீங்கள் வந்து எங்களோட பொருளை எடுத்துகிட்டு போகிறேன்னு நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போயிடுவீங்க யூஎஸ்ஏ, அவன் திரும்ப எங்கள் ஊர் நோண்டி வருவான், மொத்தத்தில் நான் தான் கஷ்டப்படணுங்கிறாங்க. அதை வந்து இந்த இவ்வளோ பெரிய வார் தொடங்குறதுக்கு முன்னாடியே ஜெலன்ஸ்கி நினச்சிருக்கணும். எனக்கு இதில் கான்ட்ரவர்ஷியலான கருத்துக்களும் நிறைய இருக்குது. ஏன்னா World War III ட்ரிகர் பண்ணுறாங்க. இது என்னோடய தனிப்பட்ட கருத்து, சரிங்களா? இது யாருமே என்டாஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இது எல்லா பார்வையும் மனிதர்களுக்கு இருக்குன்னு என்றைக்குமே.
ஏன்னா ஜெலன்ஸ்கிங்கிறவருமே ஒரு யூதர் தான். அஜெண்டா அவங்களாம் ரொம்ப 1000 வருஷமாக அஜெண்டாவோட வாழ்கிறவங்க, நாடை உலகத்தை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க. மேபி இது வந்து 3வது உலகப் போரை தொடங்கணுங்கிற ஒரு எண்ணமாக கூட இருக்கலாம். ஏன்னா இப்போ ட்ரம்ப்பை இந்த எலெக்ஷன் நடக்கும்போது கொல்லணும்னு கூட முயற்சி பண்ணாங்க. கழுத்தில் அவர் புல்லட் போச்சுல்ல, அவரை ஜெயிக்கக்கூடாதுங்கிற மாதிரி. இப்போ ஜோ பைடன் இருந்தாருன்னா இந்த வாருக்கு இன்னமும் ஃபியூல்ஸ் நிறையா கொடுத்துப்பாரு. அப்போ யூரோப்பியனும் அடி வாங்கும், இந்தியாவே வம்பு சண்டைக்குவானே கூப்பிட்டு இருந்தாங்க. ரஷ்யாவை எதிர்த்து பேசுங்கன்னு, சைனாவே சண்டைக்குவான்னு கூப்பிட்டுருந்தாங்க. 3rd வேர்ல்டு வாரை ட்ரிகர் பண்ண மாதிரி தான் இருக்கும். ஜெலன்ஸ்கி அதை ஏதோ பண்ணுறாரோ, ஏன்னா அவர் நீட்டாக இருக்கார், அவர் உடம்புல எந்த முதன்மை அமைச்சர் எப்பவுமே நல்லா தான் இருக்கணும். அப்புறம் அரசாங்கத்தை யார் ஆள்றது? ஆனால் எடுக்கிற முடிவுகள் எல்லாமே தவறாக இருக்கும்போது அவர் எப்படி அரசர்னு சொல்ல முடியும்? நாட்டு மக்கள் மேலே அவர் கேம்பிளிங் பண்ணி விளாண்டு நாட்டை கடனாக்கியிருக்காரு. இது எப்படி இவரை நம்ம முதல்வர்னு ஏற்றுக்க முடியும்? சரி, ஒரு குறிப்பிட்ட கட்டத்திலேயாவது ஒரு சில விஷயங்களை நிறுத்தணும், இல்லை அதுக்கான மாற்றி யோசிக்கணும். இல்லை அவர் இறங்கி சண்டை போடணும். என்ன கேட்டால் அவர் சண்டை போட்டு, வா புட்டின் வா, நாம் 2 பேரும் சண்டை போட்டுக்கலாம், யார் ஜெயிக்கிறோமோ அப்படி வச்சுக்கலாம்னு சொல்லி இறங்கலாம்ல. மக்கள் தானே சாகுறாங்க. ட்ரம்ப் சொல்கிற மாதிரி வாரத்தில் 3000 சோல்ஜர் உங்கள் சைடு இறக்குறாங்க, அங்கிட்ட இறக்குறாங்க, நாளைக்கு உங்களுக்கு யார் இருக்காங்க, எந்த சப்போர்ட்டும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. யூரோப்பியன்ஸும் ரொம்ப இதோட அவங்களோட எக்கனாமி இதில் இந்த வாரில் அடி வாங்கினாலும் பரவாயில்லன்னு அவங்க ரஷ்யா உக்ரைன் சப்போர்ட் பண்ணுறாங்க. ரஷ்யா என்னன்னாலும் பரவாயில்ல, நான் வந்து இந்த பார்டரை முடிச்சுட மாட்டேன்னு அவன் சண்டை போடுறாங்க. மொத்தத்தில் கோவமும் வெறியும் எந்த ஒரு டிசிஷனையும் சரியாக எடுக்கக்கூடாது. எல்லாத்தையும் அன்பு கொண்டு மக்கள் மாற்றணும்னு நினச்சா எதை வேணாலும் இந்த உலகத்தில் மாற்றலாம். இது வந்து என்னோடய கருத்து. எனக்கும் கோவங்கள் நிறையா வரும், ஆனால் கோவங்கள் என்றைக்குமே வெற்றியின் பாதையில் கொண்டு போய் நிறுத்தாது சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா இந்த உக்ரைன் வாரில் நானும் பாதிக்கப்பட்டேன். காஸ்ட் ஆஃப் லிவிங் யூகேல இன்க்ரீஸ் ஆனது. பல மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த வாரினால். வேண்டாமே. நன்றி.